இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மை ஏசாயா 40 ஒரு வசனத்துல பார்க்கிறோம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இன்றைக்கும் அவருடைய ஆட்டுக்குட்டிகளாய் இருக்கிற நம்மை மேய்ப்பனை போல அவர் நம்மை மேய்க்கிறாராம். ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவது போல அவர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எது இன்றைக்கு என் பிள்ளைக்கு வேணும், என்ன காரியம், அது ஒருவேளை இங்க மாத்திரம் இல்ல, நீங்க எந்த இடத்திற்கு போனாலும் ஆண்டவர் பல காரியங்களை அனுதினமும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துவது போல அவர் அனுதினமும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால், அவருடைய சத்தத்தை நம்ம அனுதினமும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில பயத்திற்கும் திகிலுக்கும் சோர்வுக்கும் கலக்கங்களுக்கும் இடமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா அவர் நடத்துகிறார். மெய்ப்பனை போல தமது மந்தையை அவர் மேய்க்கிறார். நான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் எதை குறித்து நம்ம கவலைப்படணும்? நான் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே அவர்தான் என்று சொல்லி நம்ம வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் புதிதாய் மாறுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக ஒரு வார்த்தையை ஆவியானவர் நமக்காக தந்திருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 45:11. ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியையை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். இந்த அதிகாரம், இந்த ஏசாயா 44 அந்த கடைசி பகுதி 45, இது எல்லாமே கோரேஸ் ராஜாவுக்கு எழுதின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் இருக்கிறத பார்க்கிறோம். கோரேஸ் பிறப்பதற்கு முன்பு 150 வருஷங்களுக்கு முன்பாகவே தேவன் அவரை பெயர் சொல்லி அழைத்த விதம், அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஏசாயா 44, 45 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதை நன்கு நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். ஏசாயா 44:28. ஏசாயா 44:28. கோரேசை குறித்து, அவன் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். இந்த தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 700வது வருஷத்துல ஏசாயா தீர்க்கதரிசியினால் இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது. ஆனா கோரேஸ் கிமு 559வது வருஷத்துலதான் ஆட்சிக்கே வர்றார். அதாவது அவர் பிறக்கிறதற்கு 150 வருஷத்துக்கு முன்பதாகவே தேவன் அவரை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் ஆதியிலிருந்து அந்தத்தை தெரிவிக்கிறவர். நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய பெயரையும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏசாயா 46:10 வாசிக்கலாம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என்ன ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் சொல்லுகிறவர். தொடக்கத்துல அந்தத்தில் இருக்கிறவைகளை ஆதி முதற்கொண்டும் சொல்லுகிறவர். இன்னும் செய்யப்படாதவைகளை, அந்த கோரேஸ் பிறக்கவே இல்லை,
கோரேஸ் அவன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவன் என்ன செய்வாங்கிறது அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்தத்தில் இருக்கிறவைகளை ஆதி முதற்கொண்டும், அந்தத்தை தொடக்கத்தில் இருந்தும், இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலத்தில் இருந்தும் அறிவிக்கிற தேவன்தான் நம்முடைய தேவன். அப்போ அங்க இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன்ல அடிமைகளா இருக்கும் பொழுது அவங்கள விடுவித்து எருசலேமை திரும்ப கட்டுவதற்கு தேவன் கோரேசை பயன்படுத்துகிறார். கோரேஸ் ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அதன் மூலம் யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி போய் தேவாலயத்தை கட்ட கோரேஸ் அனுமதிக்கிறார். அவர் இஸ்ரவேலிலே ராஜாவாய் இல்லாதல் இருந்த பொழுதும், அவர் புறஜாதி ராஜாவாய் இருந்த பொழுதும், அங்க தேவன் அங்க 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், நீ எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும், அந்த ஏசாயா 44:28 பார்த்தோம். அவன் என்ன செய்வான்? அவ அப்படி ஒரு ராஜா அங்கே பிறந்து வருவான். அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும். அப்போ இப்படி ஒரு ஒரு என்னுடைய ஜனங்கள் அடிமைகளா இருப்பாங்க. ஆனா அந்த ஜனங்களை இவன் விடுவித்து என்னுடைய ஆலயத்தை அவன் கட்டுவான் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை அங்கே அப்படியே நடந்ததை எஸ்ரா 1:1 நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். எஸ்ரா 1 அதிகாரம் 1 வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன். அடுத்த வசனம். உலகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது இந்த கட்டளை எப்ப வந்தது? இவன் பிறக்கும் முன்னதாகவே 150 வருஷங்களுக்கு முன்பதாக தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, அவனுடைய ஆவியை ஏவினபடியினாலே அவன் சொல்றான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவனுடைய ஆவியை அவர் ஏவினபடியினால் 150 வருஷங்களுக்கு முன்பதாக, அவன் பிறக்கும் முன்னதாகவே அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதுல இதுல இன்னொன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமா இருந்தா கூட, அன்றைக்கு யூதர்கள் அங்க அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் அவர்களை விடுவிப்பதற்கு ஒரு வழியை, ஒரு மனிதனை அங்கே ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம், எழும்ப பண்ணினதை பார்க்கிறோம். அது அவர்கள் அடிமைகளாக போன பிறகு, அவங்க அடிமைகளாகிறதற்கு முன்பதாகவே, அவர் பல வருஷங்களுக்கு முன்பதாகவே அப்படி இதெல்லாம் நடக்கும், இந்த நாட்கள்ல நான் கோரேசை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 45:1. ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. நம்ம அபிஷேகம் பண்ணப்படுதல் அப்படிங்கறதை இஸ்ரவேல் ராஜாக்களை தான் அபிஷேகம் பண்ணுகிறத நம்ம பல வேளைகளில பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டதை பார்க்கிறோம், தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால்
இந்த இஸ்ரவேல் ராஜாக்களுக்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் இன்றைக்கு அந்நிய தேசத்து ராஜாவை தேவன் அப்படி அழைக்கிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. அப்போ தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற யாரனாலும் அவர் பயன்படுத்த முடியும். அரசாங்கங்களும் அதிகாரிகளும் ராஜாக்களும் அவருடைய கரங்களில் இருக்கிறார்கள். நம்ம நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிற நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை அவர் தமது இஷ்டப்படி திருப்பச் செய்கிறார். அப்போ கோரேசுக்கு தேவனை முழுசா தெரியாது, ஆனாலும் தேவன் அவரோடு கூட இருந்தார். அதனாலதான் ஏசாயா 45:4-5 பார்க்கிறோம், நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். அப்போ தேவன் நம்மை வழி நடத்துவதற்கு, நம்மை விடுவிப்பதற்கு, நான் சேர வேண்டிய இலக்கை அடைவதற்கு விசுவாசிகளை மட்டுமல்ல, அவரை அறியாத நபர்களையும் கூட நமக்கு சாதகமாக அவர் செயல்பட வைப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஒரு காரியம் ஒண்ணு புரியணும். இது நடக்கிறதுக்கு 150 வருஷம் ஒரு மனுஷன் பிறக்கவே இல்ல. ஆனா அவன் மேல ஒரு அபிஷேகத்தை அவர் வைத்திருந்தார். அப்படி ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதையெல்லாம் செய்வான், தன்னுடைய ஜனங்களுக்காக எதையெல்லாம் அவன் சாதகமாக செய்வான் என்பதை அனைத்தையும் அவர் அறிவித்து அதை அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார் என்றால், அவர் வருங்காலங்களை அறிந்தவர். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. அவர் வரலாற்று ஹிஸ்டரியே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்போ அவர் வாக்குத்தத்தங்களை காக்கிறவர். 150 வருடங்களுக்கு முன்பதாக சொன்னதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை அவர் அப்படியே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே, நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் இருக்குதோ அத்தனையும் நமக்கு உரிமைகளாய் மாறுகிறது. பெரிய பெரிய ராஜ்யங்களையும் மகா சாம்ராஜ்யங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் பாதுகாப்பாக நடத்த அவர் வல்லவர் என்பதை நம்ம அறிந்து கொண்டால் போதும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் முடியும் என்பதுல நம்ம சந்தேகமே பட வேண்டாம். நம்மை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய இடத்துல தேவன் நம்மை வைக்கவில்லை. அவர் நமக்காக எதையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறவர். நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய இடத்துல நம் தேவன் வைக்கல. நம்முடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாய் இருக்கும்படிக்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அது வெளிச்சமா இருக்குமா. நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய கடந்த காலத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அது முடிந்து போனது. அந்த காரியத்தை குறித்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏன்னா அவர் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம கூட உடன்படிக்கை செய்திருக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் காலத்திற்கு அப்பாற்பட்டவருக்குள் நாம் இருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, வெளிச்சம் உண்டாக கடவது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் காலங்களும் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தார் என்றால், நீங்களும் நானும் காலங்களுக்கு முன்பாக அவருக்குள் இருக்கிறோம். கிறிஸ்து எப்படி காலங்களுக்கு அப்பாற்பட்டவரோ, இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா நாமும் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த காலம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்காலம் நம்மை பயமுறுத்த முடியாது. கடந்த காலம் நம்மை பயமுறுத்த முடியாது. நிகழ்காலத்திலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் காலத்திற்கு அப்பாற்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள்
நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இப்போ நம்ம அந்த ஏசாயா 45:11 குறித்து நம்ம ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 45:11. மறுபடியும் ஒரு நேரம் அந்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களை கிரியை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை என்று தேவன் கூறுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி சிறந்தத திட்டமிட்டு நடத்துவது போல, என் பிள்ளை நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எதெல்லாம் சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எதெல்லாம் செய்றோம். அப்போ நாமே அப்படி செய்கிறோம் என்றால், தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் அது மிக நேர்த்தியானது. அது மிகவும் அழகாக அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் அவர் திட்டமிட்டு இருக்கிறார். எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை. தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நம்மிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாரா, ஷேர் பண்ண விரும்புகிறாரு. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். அவர் சொல்றாரு எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்களை குறித்து அவர் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் அறிவிக்கிற தேவன் இன்றைக்கு நம்முடைய வரும் காரியங்களை அவர் அறிவிக்கிறவராய் இருக்கிறாராம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன யோசித்துட்டு இருக்கிறீங்க, எதை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்க, எதிர்காலத்தை குறித்து எதை குறித்து பயந்து கொண்டிருக்க, நீங்க அவர்கிட்ட கேளுங்க. என்னுடைய வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், நீங்க என்ன நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு அறியாததும் நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். தானியேல் ராஜாவுக்கு வந்த சொப்பனத்தின் பொருளை அறியாமல் அங்க அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். தேவன் அவனுக்கு அங்க ராஜா கனவுல என்ன வந்தது என்கிற காரியங்களை கூட அவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு என் கனவுல என்ன வந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமானா, அது தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதனால் அது சாத்தியம். அப்போ எதிர்காலத்தை பற்றி கேளுங்க. என்ன இருக்குது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற தேவன் இன்றைக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி, இந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன யோசித்திருக்கிறீங்க, நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் கேட்கும்படிக்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் நம்மளை இருள வைக்கிறதுக்கு விரும்பல. நம்ம எங்க போறோம், நம்ம எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்த காத்திருக்கிறார். அதற்காக தான் இன்றைக்கு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். தீர்க்க தரிசனமே எதற்குனா, நமக்கு பக்தி விருத்தி அடைய செய்வதற்கு. நம்ம எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமானதா இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும்படிக்கு தான் அவர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு எதிர்காலத்தை குறித்து அவர் அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தத்தில் இருக்கிறவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற தேவன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ வரும் காரியங்கள் ஒரு கோரேசை 150 வருஷங்களுக்கு முன்பதாக பிறக்கும் முன்னதாகவே அவனை அறிந்து, அவனை தெரிந்தெடுத்து, அவனை அபிஷேகித்து, தன்னுடைய ஜனங்களை விடுவித்து, அவர்களை எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படி அவன் விடுவிக்கும்படிக்கு அவனை தெரிந்தெடுத்திருப்பார் என்றால், இன்றைக்கு உங்களை குறித்து, என்னை குறித்து, இன்றைக்கு நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே நம்மை குறித்ததான திட்டங்கள் பல வருஷத்துக்கு முன்னதாகவே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அந்த காரியங்களை குறித்து நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவர் நிச்சயம் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எதையும் குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை. நிச்சயம் இன்றைக்கும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு ஏன் பயம் வருதுன்னா, இன்றைக்கு நாம்
அவரை முழுவதுமாய் சார்ந்து வாழாத இடத்துலதான், அவரை முழுவதுமாய் அறிந்து கொள்ளாத இடத்துலதான் இன்றைக்கு நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். வெளிச்சத்துக்கு காலங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே இருக்கிறவருக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளாதவர்கள்தான் பயப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்ம இந்த உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நம்மை குறித்ததான ப்ளூ பிரிண்ட் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எதை எப்படி எப்ப செய்யணுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எதையும் நாம் அறிவிக்கிறதற்கு முன்னதாகவே அவருக்கு அது தெரியும். அதை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், நாம் அதை விசுவாசித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். எகிப்துல 7 வருஷம் பஞ்சம் வரப்போறதுங்கிறத தேவன் முன்கூட்டியே யோசேப்புக்கு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இதனால் ஒரு தேசமே அங்க பிழைத்துக் கொண்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் வரப்போகும் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம குழப்பத்துல இருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்க இன்றைக்கு குழப்பத்துல இருக்கலாம், ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். நிச்சயமா அந்த அவரிடத்துல கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கை அது பிரகாசமானதா இருக்கிறதை அவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் அறியாதது நீங்க உங்க அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தான் அவர் உங்களுக்கு எதிர்கால திட்டங்களாய் அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்க ஹிஸ்டரி அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்ததா பார்க்கிறோம், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அப்போ என் பிள்ளைகளை குறித்தும் நம்ம தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல, நாம் அவரால் செதுக்கப்பட்டவர்கள். ஒரு குயவன் ஒரு மண்ணை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறானோ அது போல நம்மை அவர் நேர்த்தியாய் அழகா நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நாமோ அவருடைய செய்கையா இருக்கிறோம். we are his workmanship. எபேசியர் 2:10 நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏதோ ஒரு மிஷின்ல தயாரிக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம தேவாதி தேவனால், ராஜாதி ராஜாவால், இவ்வுலகத்தை படைத்த தேவனால் அவருடைய கைகளின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். நம்மள அவர் ஒண்ணு போல ஏதோ மொத்தமா ஒரு மிஷின்ல செஞ்சு நம்மள அனுப்பல. நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தினால் வணையப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனாலதான் தாவீது சொல்லுறாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். ஒரு ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும் பொழுது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா அதை கவனமா செதுக்குவார். அதுபோல நம்முடைய பலவீனம், நம்முடைய பலன் அனைத்தையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். நாம் உடைந்த பாத்திரம் அப்படின்னு நினைச்சா கூட அவர் நம்மை ஒரு அழகான ஒரு பாத்திரமாய் உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உடையவர் தான் நம்முடைய தேவன். அப்போ நம்மை உருவாக்கினவர் என்பதால், அவர்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்றால், உருவாக்கினவர் தான் நம்மை பாதுகாக்கிற பொறுப்பையும் உடையவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மள ஒரு காலம் நம்முடைய பலத்தினால் நாம் நம்மை பாதுகாக்க முடியாது. அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்றால், நாம் அவருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறோம் என்றால், அவரே நம்மை பாதுகாக்கிற பொறுப்பையும் அவர் ஏற்றிருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தொடங்கின வேலையை அவர் நிச்சயம் நம்மிலே செய்து முடிப்பார். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், எனக்கு கட்டளையிடுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் கட்டளையிடுங்கள். கட்டளையிடுங்கள்னா ஏதோ நம்ம அவரை போய் ஆட்டி படைச்சு நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அதை விசுவாசத்தோட நம்ம அறிக்கையிடும் பொழுது, அதை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது, மனதில இருந்து வாயில இருந்து அல்ல, இருதயத்திலிருந்து. நம்முடைய இருதயத்திற்கு ஒரு வாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அந்த ஆத்துமாவில இருந்து நம்ம ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் போது, நீங்க இப்படித்தான் உங்க பிள்ளையாகிய எனக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, இதை நிறைவேற்றுவீர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்ணுகிற அந்த வார்த்தை அது அப்படியே நிறைவேறும்.
ஒரு மகன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்க இது எனக்கு கொடுப்பேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நீங்க சொன்னத நீங்க எனக்கு நீங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி உரிமையாய் கேட்பதுதான் அங்கே கட்டளையிடுகிற காரியமாய் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம தியானித்தோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இது அகங்காரத்தை குறிக்கிற வார்த்தை இல்லை. இது உரிமையை குறிக்கிற வார்த்தையா இருக்கிறது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவரிடத்துல திரும்ப கொடுப்பதுதான் உண்மையான ஜெபம். ஜெபம்ங்கிறதே அந்த வாக்குத்தத்தம் இருக்குது. அப்பா இத நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இத நிறைவேற்றுவீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள குறித்து உதாரணமா நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும், ஒரு பாரம் இருக்கும்னா, வார்த்தை சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்கன்னா, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும், ஆமேன் என்றும் இருக்கிறதுனா, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயம் அது சமாதானமாய் இருக்கும். அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு தான் இருப்பார்கள். இன்றைக்கு இதை நம்ம உணரல அப்படின்னாதான் நமக்கு பயம், கவலை. என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இல்ல அந்த சூழ்நிலை எப்படி மாறுமோ, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய உறவுகள்ல இருக்கிற இந்த பிரச்சனை எப்படி மாறும்? இது எல்லாம் நமக்கு ஒண்ணு புரியல. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேறி இருக்கிறது. எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இதை உணர்ந்து, இதை விசுவாசித்து, இதை நம்ம பேசினா போதும். நம்ம இருதயத்திலிருந்து இந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம பேசினா போதும். நம்ம சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நம்ம யோசுவா புஸ்தகத்துல பார்க்கிறோம். யுத்தத்தின் போது சூரியனையும் சந்திரனையும் நிற்கும்படிக்கு யோசுவா அங்க கட்டளையிடுகிறார். தேவன் ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு இயற்கையையே அங்கே மாற்றினதை நாம் பார்க்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒவ்வொரு அடையாளமா கேட்கிறான். அந்த அடையாளத்தை அப்படியே அவர் நிறைவேற்றுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தான். ஆனா அதை அப்படியே அவர் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட மலை போல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இது விலகட்டும் என்று சொல்லும் பொழுது பரலோகம் அதற்கு செவி கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தேவன் நமக்கு ஏதோ எஜமானா இருந்து நமக்கு பேசல. ஒரு அப்பாவாய் நம்ம கூட இருந்து அவர் பேசி கொண்டு இருக்கிறார். என்னிடத்துல பேசு, உன் கவலைகளை என்னிடத்துல கொட்டிரு, என் வார்த்தையின்படி கேள், நான் உனக்காக செய்வேன். அப்போ இந்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? கட்டளையிடுங்கள் அப்படின்னா எதை சொல்றாருன்னா, அவர் நம்மை அவரோடு கூட இணைந்து செயல்படும்படிக்கு நம்மை அழைக்கிறாராம். அவரால பூமியில எதையும் செய்ய முடியும். ஆனா நம் மூலமாய் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அவர் நம்மை ஒரு வேலையாளா பார்க்கல, ஒரு ஒரு நம்ம அவருடைய சந்ததியாய், அவருடைய வாரிசா நம்மள பாக்குறாரு. ஒரு வாரிசுக்கு தன் தந்தையினுடைய சொத்துல எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நமக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களில் இருக்கிறது. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் உரிமையாளர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் அந்நியர்கள் அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்றால், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால், அத்தனை வாக்குத்தத்தங்களும் அது நிறைவேறியே ஆக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம அறிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சந்தேகங்களும், பயங்களும், குழப்பங்களும், கவலைகளும், அவிசுவாசங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்ம தைரியமா நம்முடைய வருங்காலத்தை பற்றி நம் தேவனிடத்துல கேட்க முடியும். நாம் அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட பொக்கிஷங்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தின் கதவுகள் நமக்காக திறக்கப்படும். தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு
அவர்களுக்கு பதில் கொடுக்க ஆவலாய் இருக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேளுங்க. வரும் காரியங்கள குறித்து நீங்க அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, "உன் காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. அது மிகவும் பிரகாசமானதாய் இருக்கிறது. உன்னுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாய் இருக்கும்" என்று சொல்லிதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, அதுபோலதான் நம்மை பாட்டிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் தங்களை ஊழியர்களாய் பார்க்கிறாங்க. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் நம்மை பிள்ளைகளாய் அவர் பார்க்கிறார். இதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாகத்தான் ஏசாயாவுல சொல்றார், என் பிள்ளைகளை குறித்தும். அப்போ ஏசாயா புஸ்தகத்திலேயே அவர் பிள்ளைகளாய் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம வெறும் கிரியேஷனா அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளல, அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தையே படைத்தவர், இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவருக்கு நாம் பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம் என்றால், படைத்தவருக்குள் நாம் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நம்மில் நிறைவேறி இருக்கிறது. நம்ம இனிதான் அது நிறைவேறணும்னு இல்லை, ஏற்கனவே அது நிறைவேறி இருக்கிறதை நம்ம உணர்ந்து கொண்டு அதற்கு நன்றி செலுத்தினா போதும். நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அது தானாய் நடக்கும். ஒரு வேலைக்காரன் சம்பளத்துக்காக வேலை செய்வான். ஆனா வேலை செய்வான், அந்த சம்பளத்தை அவன் கேட்கிறான். ஆனால் ஒரு பிள்ளை உரிமையோடு கேட்கிறான். அது போலதான் தேவன் நம்மை மகனாக மகளாக பார்க்கிறார். நம்ம உரிமையாய் அவரிடத்துல கேட்கக்கூடிய அத்தனை உரிமையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் கரங்களின் கிரியை அப்படின்னு ஏசாயாவுல சொல்றாரு. ஆதியிலே ஆதாமை தேவன் களிமண்ணினால் அவர் என்ன செய்கிறார்? உருவாக்குறார், மண்ணினால் உருவாக்குறார். இப்பொழுதோ நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் புது சிருஷ்டியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஓவியன், ஒரு அழகான பெயிண்ட் பண்ற ஓவியன் தன்னுடைய கை வண்ணத்துல உருவான ஓவியத்தை அவன் எவ்வளவு நேசிப்பானோ அதை விட பல மடங்கு அந்த ஓவியத்தை அவன் பாதுகாக்கிறதுலயும், அந்த ஓவியத்தை அவன் பார்த்து பார்த்து ரசிக்கிறதுலயும் அவன் எவ்வளவு செலவிடுவானோ அதை விட 1000 10,000 மடங்கு, லட்சம் மடங்கு நம்மை அவர் நேசிக்கிறார். நம்ம ஏதோ தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல, அவர் திட்டமிட்டு செதுக்கினவர்கள் தான் நாம். இன்றைக்கு திட்டமிட்டு செதுக்கின நம்மை அவர் தன்னுடைய உள்ளங்கைகளில் அவர் செதுக்கி வைத்திருக்கிறார். தேவனுக்கு நம்ம கட்டளையிடுவது அப்படிங்கிறது அவருடைய விருப்பத்துக்கு மாறாய் செயல்படுறது அல்ல, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு பூமியில செயல்படுத்துறது தான். ஒரு ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை ஒரு மந்திரிக்கு கொடுக்கும் போது, என் பெயரால நீ எதை செஞ்சாலும் அது நான் செய்தது போலவே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அடையாளமா அந்த முத்திரை மோதிரத்தை அந்த ராஜா கொடுக்கிறாரு. அது போலதான் இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஆனா விசுவாசத்தோடு அவன் ஜெபித்த பொழுது வானம் மழையை நிறுத்துச்சு. மீண்டும் அவன் விசுவாசத்தோடு ஜெபித்த பொழுது மீண்டும் மழை பெய்தது. அப்போ இன்றைக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு பூமியில செயல்படுத்துவதுதான் அவருக்கு நாம் இடுகிற கட்டளையாய் இருக்கிறது. We are partners. தேவனுடைய கூட்டாளிகளாய் நாம் இருக்கிறோமாம். பூமியில அவர் எதை செய்ய விரும்பும் போதோ அதை தன் பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு செய்யும்படிக்கு அவர் விரும்புகிறார். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நம்முடைய ஜெபம் பரலோகத்தின் செயல்பாடுகளை பூமியில கொண்டு வருகிறதா இருக்கிறது.
நம்முடைய வார்த்தைகளுக்கு பரலோகத்துல மிகுந்த மதிப்பை அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தை ஒண்ணு பேசணும்னா பரலோகத்துல அது மிகுந்த வேல்யூபிளா பார்க்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இல்லைன்னா நம்ம ஜெபம் எப்பவுமே புலம்பலும் அழுகையுமா தான் இருக்கும். நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய வார்த்தைக்கு, நம்ம பேசுகிற வாக்கு தத்தங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த மதிப்பு இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, பூமியில நீங்க கட்டவிழ்த்தீங்கன்னா பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பூமியில நீங்க கட்டுவீங்கன்னா பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கிறோம். அவ்வளோ வேல்யூபிளா நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறது. இன்றைக்கு எதை ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், எதை முறுமுறுத்து அழுது புலம்பி அது அப்படி இருக்கு இது இப்படி இருக்கு, இல்ல நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்றால் நிச்சயம் அத்தனை வாக்கு தத்தங்களும் எனக்கு உரிமையானவைகள். நான் அதை பேசுவேன். பரலோகத்தின் தேவன் அதை எனக்காக இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போ நீங்க உங்களை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, எதிர்காலம் இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்குன்னு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்கன்னாலே இன்னமும் நாம் கிறிஸ்துவுக்குள் முழுமையுமாய் நாம் வந்து விட்டதை உணராத இடத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம நான் என்கிறது, நான் அப்படிங்கிற அந்த கவலையே இருக்காது. அவருக்குள் நான் இருக்கிறேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளதுன்னு தாவீது சொல்றாரு. அவர் கிருபை என் மேல இருக்கிறபடியினால அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு தந்திருக்கிறார்னா, எனக்கு உயிலாய் அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார்னா நிச்சயம் அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். நான் எதை குறிச்சு பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த நான் என்பதை நாம் அறவே ஒலிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு உண்மையான ஒரு செய்தி இதுதான். வருங்காலங்களை குறித்து அவரிடத்துல நாம் கேட்க முடியும். காரணம் என்னன்னா, நாம் தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட பொக்கிஷங்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் நாம் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தின் அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். பயத்தை விட்டுட்டு தைரியமா அப்பா கிட்ட போவேன். அப்பா கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நான் பேசுவேன். என் அப்பா எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற தைரியத்தோடு நாம் அவருக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுது அத்தனை வாக்கு தத்தங்களும் அது தானாக நிறைவேறும். நீங்க எதையுமே செய்ய வேண்டாம். நீங்க வாக்கு தத்தங்களை விசுவாசிச்சு அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தா போதும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, அது போதும். எல்லாவற்றில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னா என்ன, அவர் கூட ஒன்னஸ்ல இருக்கிறது. அப்பா நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. உண்மை அல்லாமல் உங்களை இல்லாம என் தலையில இருக்கிற ஒரு முடிய கூட யாரும் தொட முடியாது. இப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அவருக்குள்ள எப்பொழுதும் நம்பிக்கையாயிருப்பாங்க, பாதுகாப்பின் உணர்வை பெற்றிருப்பார்கள், சந்தோஷமாயிருப்பார்கள். நீங்களும் நானும் இன்னைக்கு எதை குறிச்செல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், எப்படி இந்த நம்மை பாதுகாப்பை குறித்து, நம்முடைய பினான்சியல் சிச்சுவேஷன்ஸை குறித்து, எதை குறித்தெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நான் சிறைச்சாலையில தான் என்ன அடைச்சிருக்கிறாங்க, நான் ஏன் கவலைப்படணும்? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இந்த சிறைச்சாலை என்னை அடைத்து வைக்க முடியாது. அது அவருக்கு தெரியும் எப்படி விடுவிக்கணும். அதனாலதான் சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட பொழுதும் அத்தனை அடி அடிச்சு தொழுமரத்துல கட்டி வைத்திருக்கிற பொழுதும் அவருக்குள்ள இருந்த சந்தோஷத்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பவுலை எதுவும் பிரிக்க முடியாது இருந்தபடியினாலதான் அந்த சிறைச்சாலையிலும்
அவரால் துதிக்க முடிந்தது. இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகள்ல நம்மளால துதிக்க முடியுதா? நம்ம துதிக்க முடியல அப்படின்னாலே இன்னமும் நாம் கவலை என்கிற இடத்துக்குள்ள இருக்கிறோம். பயங்கிற இடத்துக்குள்ள இருக்கிறோம். நான் நமக்குள்ளே தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நான் அற்ற ஒரு வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிறத நம்ம உணர 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 நமக்கு பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் இல்லாமல் போகும். என் கரங்களின் கிரியை அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறபடியினால நம்ம பயம் இல்லாத அவருக்கு சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே நாம் அவருக்குள் இருந்தோம் என்றால், இன்றைக்கு இந்த காலம் நம்மளை எப்படி சோர்வுறப்படுத்த முடியும்? இந்த காலம் நம்ம எப்படி கவலைக்குள்ள கொண்டு வர முடியும்? இன்றைக்கு உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவருக்குள்ள இருக்கிற நமக்கு கவலை என்பது கிடையாது. பயம் என்பது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அவருக்குள் எப்பொழுதும் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இதை நீங்க தியானித்து பாருங்க. இந்த உலகமே உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தோமா? அதனாலதான் எபேசியர் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3, 4 பார்க்கிறோம். எபேசியர் 1, 3, 4, 5, 6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இத நல்லா தெளிவா இந்த வசனங்களை நீங்க தியானித்தீங்கன்னா ஒண்ணு புரியும். கிறிஸ்துவுக்குள், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம். உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்முடைய ஜீவன்ல, நம்முடைய ஆவியில ஏற்கனவே we are fully blessed with all spiritual blessings. எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸும் கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஜீவனில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கணுங்கிறது இல்ல. எல்லா ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க ஏற்கனவே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவினா ஏதோ அது வேற இல்ல, நம்முடைய ஜீவன். இந்த ஜீவனில் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தோம், குற்றமில்லாதவர்களாய் இருந்தோம். இந்த உலகத்துக்கு வந்த பிறகு இந்த ஆதாமின் முதல் ஆதாமின் வழியா நம்ம பிறந்ததுனால இந்த உலகம் என்கிற அந்த ஒரு 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 காரியத்துக்குள்ள நம்ம சிக்கி அவன் பாவியாக்கப்பட்டதுனால நாம் எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். எப்பொழுது மறுபடியும் நம்ம கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டோமோ இந்த இடத்துல இருந்து நம்ம மீட்கப்பட்டு கிறிஸ்து இயேசுனால அந்த அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதுனா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பாவம் இல்லாதவர்களாய் குற்றமில்லாதவர்களாய் இருந்தோமோ அதே இடத்திற்கு நாம் இப்பொழுது திரும்பி இருக்கிறோம் என்பதுதான் நிஜம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் அந்த இடத்துக்கு நம்ம திரும்பிட்டோம்.
இத புரியாம இன்னமும் பாவத்துல இருந்து வெளியே வரணும். பாவம், நீ அத செஞ்சுட்ட, இத செஞ்சுட்ட, இத போதித்து கொண்டிருந்தோம்னா, ஒரு நாளும் நான் பாவத்துல இருந்து வெளியே வர முடியாது. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருந்தோமோ, அதே இடத்திற்கு நாம் மறுபடியும் வந்திருக்கிறோம். குமாரனுடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பின் மூலம். நம்மள இன்னைக்கு அவர் பார்க்கும்பொழுது நம்மள்ட்ட பாவத்தையே அவர் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த அந்த முதல் நிலைமைக்கு, ஆதி நிலைக்கு நாம் திரும்பி இருக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கு தெளிவா வசனத்தை நீங்க அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். இத ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா நீங்க என்கிட்ட தனியா கூட நீங்க கேட்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் வந்துட்டோம்னா, நம்ம உலகம் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே அவருடைய எண்ணங்களிலே எப்படி இருந்தோம், நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய் இருந்தோம். இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு சரீரத்தை எடுத்து நம்ம வந்த பொழுது, இந்த உலகத்தின் பிடியில முதல் ஆதாமின் பிடியில நம்ம அந்த சிக்கிக்கொண்டு, அந்த பாவத்துல சிக்கிக்கொண்டோம். ஆனா எப்பொழுது மறுபடியும் இயேசு கிறிஸ்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, மறுபடியும் நாம் அந்த பழைய நிலைக்கு திரும்பி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பாவமோ சாபமோ நம்மை தொடவே முடியாத இடத்துல நம்ம வந்துட்டோம். அதனாலதான் கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இந்த கிறிஸ்து, இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து, அவர் நமக்காக சாபமாகி இன்றைக்கு அந்த சாபத்திலிருந்து மீட்டு கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சாபம் இல்லை. அவர் மரித்த பொழுது நாமும் மரித்து, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். நம்ம மேல, நம்ம சந்ததிகள் மேல இந்த பாவங்களோ சாபங்களோ கிடையாது. இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். இன்னும் உங்களுக்கு சாபம் இருக்கு, உங்க வாழ்க்கையில சாப கிரியை செஞ்சுட்டு இருக்குன்னா காரணம் சத்தியத்தை அறியல. சத்தியத்தை அறியாதபடி தவறான சத்தியங்களை, பொய்களை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தபடினால இந்த பாவமும் சாபமும் செயல்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு நீங்க ஒண்ணு நல்லா புரியணும். நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்கன்னா இந்த பாவமும் சாபமும் உங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அந்த பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம் இனி ஒரு காலம் உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது. இதுதான் நிஜம். அடுத்தது நம்ம பார்க்கிற அதே அதிகாரத்துல, வசனத்துல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்றைக்கு புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படிக்கு தேவன் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். விசுவாசத்தினால நம்ம இதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இதை யாரெல்லாம் இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை ஆசிர்வாதங்களும், வேதத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசிர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். அவருடைய வருங்காலத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னவர். இன்னைக்கு நீங்க கேளுங்க. உங்க எதிர்காலம் அது பிரகாசமானதா இருக்கிறதை தேவன் உங்களுக்கு நிச்சயம் வெளிப்படுத்துவார். அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம மெடிடேட் பண்ணலாம். சொல்லுங்க, நான் தற்செயலாக பிறந்தவள் அல்ல, நான் தற்செயலாக பிறந்தவன் அல்ல. கோரேஸ் பிறக்கிறதற்கு முன்னதாகவே அவர் பெயரை அறிந்திருந்த தேவன் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னை அவர் அழகா செதுக்கி உருவாக்கி இருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அதை சொல்லும் பொழுதே நீங்க எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க அதை யோசித்து பாருங்க.
உங்க கண்கள் பாக்குது. உங்க உங்க கண்கள் பார்த்த மாத்திரத்துல அந்த காரியத்த உங்க பிரெயினுக்கு அந்த நர்வ்ஸ் எல்லாம் கொண்டு போகுது. அது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது. நீங்க சாப்பிடுகிற ஆகாரம், அது நீங்க சாப்பிட்ட பிறகு அங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதெல்லாம் அழகா ஒவ்வொரு ப்ராசஸும் நமக்குள்ள நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு நேனோ செகண்ட் நம்ம நம்ம சரீரத்துல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்ல. எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். எது ஹார்ட்டுக்கு போகணும், எது பிரெயினுக்கு போகணும், எந்த எனர்ஜி நம்ம பாடிக்கு தேவை, எதெல்லாம் தேவை, எதெல்லாம் வேஸ்டா போகணும், இதெல்லாம் நம்ம இத குறிச்சு திங்க் பண்றதே இல்ல. ஆனா அவர் நம்மை அவ்வளவு அழகா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் நம்மை படைத்திருக்கிறாரே. நான் தற்செயலாக பிறக்கவில்லை. அத நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க உங்க இருதயத்துக்கு. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்பா, இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், உமக்குள் நான் இருக்கிறபடியினால், உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை நான் பெற்றிருக்கிறபடியினால், என்னுடைய பயம், என் மனதில இருக்கிற குழப்பம் எல்லாம் அது விலகி போகிறதை நான் பார்க்கிறேன். வரும் காரியங்கள் எல்லாம் எனக்காக நீர் செய்து முடித்திருக்கிறீர். எல்லாவற்றையும் எனக்காக நீ நேர்த்தியாகத்தான் நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். அது அப்படியே சொல்ல சொல்ல நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. இனி நான் என்பது இல்லை. இத நீங்க உணர உணரவே உங்களுக்குள்ள இருக்கிற பயங்களும் கலக்கங்களும் அது வெளியேறுகிறதை நீங்க பார்க்க முடியும். கோரேஸ் ராஜா மூலமாய் அவர் வரலாற்றையே அவர் கட்டுப்படுத்தினது போல நம்முடைய எதிர்காலமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. கோரேசுக்கு வழிகளை திறந்தவர், அவருக்காக வாசல்களை திறந்தவர், எனக்காகவும் அவர் திறந்திருக்கிறார். எனக்கு முன்பாக அவர் கடந்து சென்று எனக்காக கோணலானவைகளை அவர் செவையாக்குகிறார். கரடு முரடானவைகளை அவர் சமமாக்குகிறார். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறபடியினால் நான் போகிற இடங்கள் எல்லாம் கோணலானவைகள் செவையாகிறது, கரடு முரடானவைகள் சமமாகிறது, வாசல்கள் திறந்திருக்கிறது. அப்படியே நீங்க அதை உணர உணர இந்த காலை வேளையில உங்க இருதயம் அப்படியே ஒரு லகுவாகிறத நீங்க உணர முடியும். நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஒருவேளை நம்ம ஒரு காலத்துல நம்ம அவரை அறியல. ஆனா நம்மை அவர் அழைத்தபடியினாலதான் இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட புது சிருஷ்டியா இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு. பழைய கசப்பான நினைவுகள், உங்களை உங்க உங்களை நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிற நினைவுகள் வரும் பொழுது ஒண்ணு நினைங்க, உங்க வாழ்க்கை அது முற்றிலுமாய் கிறிஸ்துவோடு கூட மரித்து போனது. பழைய மனுஷன் மரித்து போனான். இப்போ நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. எப்படி ஆதியில நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருந்தீங்களோ அதுதான் நீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறபடியினால புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறீர். உம்முடைய கரத்தின் கிரியையாகிய என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். நான் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது அப்படியே சொல்ல 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 உங்களுக்குரிய ஆசிர்வாதங்கள் இன்றைக்கு அது உங்களிடத்தில் வந்து சேருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எதை குறித்துக்க பயம் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா அத்தனை வாக்கு தத்தங்களும் உங்களுக்காக அது ஏற்கனவே நிறைவேறி இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாய் நம்ம அனுதினமும் அவரிடத்துல நம்ம ஒரு இன்டிமசிக்குள்ள நம்ம வர முடியும்.
நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இன்றைக்கு நாங்கள் தியானித்த தியானத்தின் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு இருக்கிறீர். எங்களோடு கூட அப்பா பேசி இருக்கிறீர் அப்பா. நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். எங்களை இந்த உலகம் எந்த வகையிலையும் தொட முடியாது. எதுவும் எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறபடியினால் எங்களை நீர் பாதுகாக்கிறீரப்பா. எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறீர். உன்னதத்திலே ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. அப்பா, உம்மில் நாங்கள் மகிமைப்படும்படியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். இந்த நாட்களில் இருந்து எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் அப்பா மனதார நான் பிளஸ் பண்றேன். இந்த வார்த்தைகள் இன்னமும் ஆழமாய் ஒவ்வொரு இருதயத்திலும் வேரூன்றப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே செயல்படுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும்படி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.